அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையாரின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பியின் திருப்பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். குரு பகவான் பெயர்ச்சியாக உள்ளார். குரு பகவான் தனது பெயர்ச்சியை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர உள்ளார். அவ்வாறு இடம்பெயர உள்ள குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி சரியாக 11 மணி அளவில் இடம்பெயர உள்ளார். அந்த இடப்பெயர்ச்சியானது மேச ராசிக்கு எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களே, நமது ராசிக்கு குரு பகவான் விரையாதிபதி கூட. ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன், அத்துடன் 9ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர். 9, 12 வீட்டுக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் பாவகத்தில் இருந்து 4ஆம் பாவகத்திற்கு இடம்பெயர உள்ளார். அந்த 4ஆம் பாவகத்துக்கு இடம்பெயர உள்ள குரு பகவான் அங்கு அமர்ந்து தனது 5, 7, 9ஆம் பார்வையை பார்க்க உள்ளார். 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்க்க உள்ளார். அப்போ விருச்சிகம் என்பது 8ஆம் பாவகம். அப்போ அந்த விருச்சிக ராசியில் என்ன பண்ணும்? திருமணம் ஆகக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். திடீரென்று எதிர்பாராத விதமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதை போலவே, ஏன்னா அவர் 9ஆம் அதிபதி, பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி, ஆக பாக்யாதிபதி, தகப்பனார் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அப்போ நம்ம மேசராசி என்பர்கள் முதல் ராசி, காலபுருஷனின் முதல் ராசி, ஆக தகப்பனார் ஸ்தானத்தை கொடுத்து விடுவார். ஆகவே குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பேர் கிட்டும், திருமண வாழ்க்கை கைகூடும். அதை போலவே, ஏன்னா விரையாதிபதி ஆகிங்களா, ஆக விரயம், சுப செலவுகள் 4ஆம் பாவகத்தில் அமரப்போகிறார். ஆக தாய் வீடு, வண்டி வாகனம், சுகம், தொழில், மாமியார் வீடு, இது சார்ந்த இடங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு. செவ்வாயாக இயங்க போகிறார். ஆகவே நம்ம ராசிக்கு வீடு கட்டும் யோகம் உண்டு, திருமண வாழ்க்கை உண்டு, திருமணம் கைகூடும். ஆக திருமணம் சுப விரயங்கள் தான். 7 சனி, தற்போது சனி பகவான் 12ஆம் ராசியில் விரயச்சனியாக அமர்ந்துள்ளார். அந்த விரயச்சனியை குரு பகவான் பார்க்க போகிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. ஆக குருவின் கருணையினால், குருவின் அருட்கடாட்சத்தால் நமக்கு எதிர்படக்கூடிய விரயங்கள் தவிர்த்து சுப விரயங்களாக உருவாகும். ஆகவே மேசராசி அன்பர்களே, தவறாமல் திருச்செந்தூர் சென்று வாருங்கள். காரணம், கடகமனைக்கு குரு பகவான் இடம்பெயர உள்ளார். ஆக திருச்செந்தூர் சென்று உங்களது ராசி நட்சத்திரங்களை கூறி நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா மேசராசி நெருப்பு ராசி, அதனால் நெய் தீபம் போடணும். நெய் தீபம் போட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலமாக மேச ராசி அன்பர்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிட்டும். வீட்டில் வேலை செய்வீர்கள், வாகன அபிவிருத்திகள் உண்டு, திருமணங்கள் கைகூடும், தொழிலால் ஒரு இடமாற்றம் உண்டு. ஏன்னா 12ஆம் ராசி 12வது இடம், ஆக 12 அப்படிங்கிறது என்ன? விரயம், ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். ஆகவே அன்பர்களை 8ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதால் 8 என்பது விபத்துகள் விரயங்களும் கூட. ஆக ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அன்பர்களை தவறாமல் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்து தங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளை பெற்று வாழ்வாங்கு வாழ, அண்ணாமலையாரின் அருட்கடாட்சத்தை பெற்று நீங்கள் சிறப்புடன் வாழ அருள் புரிவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.